முட்டா பசங்களா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஊர்லயும் இலுமினாட்டி கும்பல்லாம் இருக்கு. நிறைய பேத்துக்கு அது தெரியாம சும்மா வாய்க்கு வந்ததை பேசுறது. அப்ப இது என்ன, இந்த ஆள் பேசுறத கேளு. என்ன சீக்ரெட்னா சைன் டோக்கன் வேர்டுமோ சில சைகைகள் சில இது அது எதுக்குன்னா எங்களுக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய வேற எந்த சீக்ரெட்டும் கிடையாது. இவங்க வந்து சிம்பிள் காமிச்சு தான் பேசுவாங்களா? ஏன் சிம்பிள் காமிச்சு பேசணும்? சாதாரணமா பேசலாமே. ஒரு விஷயத்தை மறைமுகமா பண்றதா இருந்தா சிம்பிள் காமிச்சு பேசலாம், ஓகே. அதான் நீங்களே ஓப்பனா வந்து பேசுறீங்களே, நாங்க இப்படிதான் நல்லவங்கன்னு. அப்போ ஓப்பனா பேசலாமே. அது மட்டும் இல்லாம இந்த இலுமினாட்டி கும்பல்ல யார் யார் இருக்காங்கன்னு லிஸ்ட்டா பாருங்க. அவரே அவர் வாயால சொல்லுவாரு. அதே இதை வந்து ரிச்சுவலா கிடையாது. இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான ரிச்சுவல் தானே ஒழிய ஒரு மதத்தை சார்ந்து இப்போ பண்ணுறது கிடையாது. சொல்லும் நிறைய ஜட்ஜஸ் இருக்குல்ல, பேர் வேண்டாம், ஜட்ஜஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, பெரிய பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லாமே எல்லா இதுலேயும் இருக்காங்க. எல்லா ப்ரொஃபஷன்லையும் எல்லாரும் இப்போ உள்ள சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கூட இருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் இதில் உறுப்பினராக இருந்திருக்காரு, மோதிலால் நேரு உறுப்பினராக இருந்திருக்காரு, ராஜேந்திர பிரசாத் முதல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் உறுப்பினராக இருந்திருக்காரு, ராஜாஜி உறுப்பினராக இருந்திருக்காரு. அதே மாதிரி தான் சீக்ரெட் சொசைட்டி ஒழுங்குங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து சில வார்த்தைகளோ சில ப்ராக்டிசஸோ இருக்கிற மாதிரி எங்களுக்கும் சிலது இருக்குது. நாங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் நாங்கள் வந்து கை கொடுக்குற விதம் வந்து வேறு விதமாக இருக்கலாம், இல்லை நாங்கள் சொல்கிற வார்த்தை வேறு விதமாக இருக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்களும் இந்த ஃப்ரீமேஷனா அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சொல்லக்கூடாததோ ஏன்னா தப்பான சொல்லுவாங்க. எங்களோட அந்த காலத்தில் விவேகானந்தரோட இந்த ராஜகோபாலாச்சாரி இருந்தார், கபில் இருந்தார், அமெரிக்கா அவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்க முடியும். முடிஞ்ச அளவு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி எப்ஸ்டீன் மாதிரி உள்ள மேட்டர்லாம் சாதாரணமான விஷயம் இல்ல. நீங்க சீரியஸா எடுத்துக்கணும். இது ஒன்றும் ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இல்ல. இந்த மாதிரி பணக்காரங்க அவனுக்கு பண பவரையும் ஆள் பலத்தையும் யூஸ் பண்ணி அவனுக்கு பண்ற கேவலமான காரியங்க இதுதான். யோசிச்சு பாருங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல ட்ரம்ப் வந்தான், பில் கேட்ஸ் வந்தான், மோடி கூட வந்தாரு. ஏன் எதுவும் பண்ண முடிஞ்சா? நம்மளால எதுவும் பண்ண முடிஞ்சா? ஏன் எதுவுமே நம்மளால பண்ண முடியல? ஏன்னா அவனுக்குள்ள பலம் அப்படி. அவன் அந்த பலத்தை கிரியேட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டே தான் தப்பு பண்றான். அவங்க முன்னாடியே தான் செய்யறான் அந்த தப்பெல்லாம். ஆனா உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஏன் நாம உன்னை டம்மி ஆக்கிட்டு தாண்டா அவனே வளர்ந்தான். அதை இப்ப கேஷுவல் ஆக்குறான். ஆமாடா நான் உண்மையை இந்த மாதிரி தப்பு தான் பண்றேன்டாங்கிற மாதிரி உங்க எல்லா கண்ணுக்கும் தெரியுது. ஆனா உங்களால எதுவும் பண்ண முடியாதுங்கிறத அவன் காட்டுறான். இன்னும் நிறைய பேருக்கு இலுமினாட்டினா என்னன்னு தெரியலனா பாருங்க, தயவு செஞ்சு அதை பாருங்க. சும்மா இருக்க டயத்துல அதை பார்த்து அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.